வணக்கம். 2024 டிசம்பர் 18 புதன்கிழமை காலை வானிலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: தற்போது வடகடலோர மாவட்டங்களில் சில பகுதிகளில் லேசான மழை வருவதாக பொழிய தொடங்கியிருக்கு. மழை பொழிவதில் தாமதம் ஏன்? தற்போது வங்கக்கடல் சுழற்சியின் அமைவிடம், அதன் நகர்வு, மழைப்பொழிவின் தீவிரம் எப்படி? எந்தெந்த பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்பதை பற்றிய எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை. காலை வணக்கத்துடன் ராஜா. நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வங்கக்கடலில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டு கடற்கரைக்கு கிழக்கே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு தற்போது புதுச்சேரிக்கு கிழக்கே வங்கக்கடலில், மத்திய வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வானது தொடர்ந்து மிக மெதுவாக வடமேற்காக நகர்ந்து இன்று அல்லது நாளை மறுநாள் வடகடலோரத்திற்கு நெருக்கமாக, குறிப்பாக சென்னைக்கு நெருக்கமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது படிப்படியாக வடகடலோர பகுதியை இது நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று மதியம் மாலையில் நம்ம மழை தொடங்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நேற்று மதியம் மாலையில் மழை தொடங்கலை. சுமார் ஒரு நாள் பார்த்திங்கன்னா தாமதமாக மழை பொழிய தொடங்கியிருக்கு. அதுவும் வட தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில், கடலோர பகுதிகளில். இதற்கு என்ன காரணம்? மழை ஏன் பொழிவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கு? இந்த மழை பொழியுமா இல்லை பொழியாமல் போயிடுமான்றதை நம்ம பார்க்கலாம். மதியம் மாலையில் தொடங்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில் நள்ளிரவில் தான் பார்த்திங்கன்னா மழை பொழிய தொடங்கியிருக்கு. மழை தருவதற்கான சூழல் பார்த்திங்கன்னா இந்த சுற்றுலா தடைப்பட்டு இருக்குங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு பாருங்கள். வங்கக்கடலில் எதிர் திசையிலிருந்து வீசும் காற்றின் வேகம் காரணமாக வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கடலோர பகுதிக்கு நெருங்கி வருவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இது படிப்படியாக டிசம்பர் 19 நாளை அல்லது நாளை மறுநாள் ஆகிய தேதிகளில் நெருங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக கடற்கரைக்கு அருகில். இதன் காரணமாக வட தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பொழியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது மேற்கு நோக்கி நகர்வதில் சில பிரச்சனைகளை சந்தித்து முன்னும் பின்னும் நகரும் தன்மை கொண்டதாக இருக்குது. ஒரே இடத்துல நீடிக்குது, முன்னாடி கொஞ்சம் வருது, பின்னாடி போகிற போல ஒரு தன்மையில் இருக்குது. குறிப்பாக எதிர் திசை காற்று 3100 மீட்டர் உயரத்தில் பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இதற்கு மேலே உயர்ந்து செல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மேலே உயர்ந்து போனால் தான் பார்த்திங்கன்னா மேகக்கூட்டங்களை பரப்பும், கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களுக்கெல்லாம் மழை கொடுக்கும். ஆனால் இது எதிர் திசை காற்று பார்த்திங்கன்னா 3100 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அதுக்கு மேலே இந்த தாழ்வு பகுதியால் போக முடியாது. அதனால் மழையானது பார்த்திங்கன்னா தற்பொழுது கடலிலே பார்த்திங்கன்னா மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. இதனால் இது மேலும் தீவிரமடைய முடியாத வகையில் பார்த்திங்கன்னா பல இடையூறுகள் அதிகமாக இருக்குங்க. அதாவது சுற்றி பார்த்திங்கன்னா அங்கங்கே காற்று சுழற்சிகள் இருக்குது. இதுக்கு வரக்கூடிய காற்றுகளை தடைப்படுது. இதற்கிடையே இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து 21ஆம் தேதி வரை படிப்படியாக மெல்ல நகர்ந்து தமிழ்நாட்டின் கடலோர பகுதிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இடையூறுகள் அதிகம் இருப்பதால் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திரா, மேற்கு வங்காளம், புவனேஸ்வர் வரை சென்று பின்னர் மியான்மர் பகுதிக்கும் செல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எதிர் திசை காற்றின் பயணம், உயரழுத்தம் போன்ற இந்த நிகழ்வுகளால் பார்த்திங்கன்னா சாதாரண தாழ்வு பகுதியாகவே இது பார்த்திங்கன்னா மாறி செல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வட தமிழக கடலோர பகுதிக்கு இது மழையை கொடுத்து பின்னர் மெல்ல விலகும் என்று எதிர்பார்க்கப்படுது வரும் நாட்களில். இது 21ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதியில் இருக்கும். ஆனால் மழை பொழிய தாமதம் ஏற்படுகிறது. கிழக்கிலிருந்து தரை வழியாக வரும் குளிர்காற்று இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை சென்னைக்கு அருகே நெருங்க விடாமல் தடுக்கிறது. பொதுவாக கடலிலிருந்து எடுத்து வரக்கூடிய நீராவியை இந்த நிகழ்வானது பார்த்திங்கன்னா சுழற்றி தமிழ்நாட்டின் கடலோரம் நோக்கி பார்த்திங்கன்னா அனுப்பும். ஆனால் இரு காற்று இணைவானது
கடலோர பகுதியில் வந்து பார்த்தாக்கா நிகழவில்லை. கடலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருகாற்று நிகழ்கிறது. அதனால் மழைப்பொழிவானது நேற்றில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா கடலிலே வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிந்து வருகிறது. எந்த இடத்துல இருகாற்று இணைவு வந்து பார்த்தாக்கா ஏற்படுகிறதோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு ஏற்படும். அதாவது வெப்ப நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றக்கூடிய குளிர்காற்று எங்கே சந்திப்பை ஏற்படுத்துகிறதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்தாக்கா கொடுக்கும். நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வெப்ப நீராவி வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக நிகழ்விற்கு வருகிறது. ஆனால் தென் சீன கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி வராமல் தடைப்பட்டிருக்கு. ஏன்னா குறுக்கில் அங்கே ஒரு நிகழ்வு வந்து பார்த்தாக்கா இருக்குது. அதே போல் மியான்மர் வழியாக வரக்கூடிய குளிர்காற்றை வந்து பார்த்திங்கன்னா கடலிலேயே தடுத்து இருகாற்று இணைவு வந்து பார்த்திங்கன்னா கடலில் சந்திப்பை ஏற்படுத்தி கடலிலேயே வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிந்து வருகிறது தற்போது வரை. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தாக்கா சொல்லியிருந்தோம், நிகழ்வானது வந்து பார்த்திங்கன்னா கரையை நெருங்கும் போது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், அதாவது மேற்கத்திய இடையூறு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தாக்கா நீடிக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னோம். இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையை வந்து பார்த்திங்கன்னா தமிழக கடற்கரையை வந்து பார்த்தாக்கா கடக்க அனுமதிக்காது, கடலுக்குள்ளேயே வந்து பார்த்தாக்கா தள்ளிடும். இது கரையை கடக்காது தமிழகத்தில்னு சொல்லிட்டு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மேலும் இந்தியாவின் கிழக்கு கடற்கரை ஒட்டி இது வந்து பார்த்தாக்கா இழுத்து செல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். நீங்கள் நம்மளுடைய அறிக்கை டிசம்பர் 16ஆம் தேதி அறிக்கை வந்து பார்த்தாக்கா சொல்லியிருக்கோம். அந்த அறிக்கையை பாருங்கள். நம்ம இந்த இதுவாக கரெக்டாக அப்பயே முன்கூட்டியே சொல்லியிருப்போம். அதுபோலவே வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது நடக்குது. இதனால் தமிழ்நாட்டின் உட்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள், டெல்டா உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்காது சொல்லிட்டு ஏற்கனவே சொன்னோம். அதுபோலவே தற்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்காது. தற்போது நாம் ஏற்கனவே சொன்னது போல தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. நீங்களே இந்த படத்தை நல்லா பார்க்கலாம். கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று முழுமையாக வந்து பார்த்தாக்கா வரலை. அதுபோல் வட இந்திய குளிர்காற்றும் வந்து பார்த்தாக்கா மியான்மரில் உள்ள ஒரு காற்று சுழற்சி வந்து பார்த்தாக்கா தடுக்குது. அதுபோல் மத்திய இந்தியாவில் ஒரு சுழற்சி வந்து பார்த்தாக்கா நீடிக்குது. அது வட இந்திய குளிர்காற்றை வந்து பார்த்தாக்கா தடுக்குது. இப்போ நமக்கு முழுசாக கிடைக்கிறது நிலநடுக்கோட்டு வெப்ப நீராவி காற்று மட்டும்தான். இதனால் கடலிலே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்தாக்கா பொழிகிறது. மழை தமிழக கடற்கரைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் மேகமூட்டம் தான் வந்து பார்த்தாக்கா வருது. ஸோ இங்கே மழை பொழியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதக சூழல் நிலவலை. ஏன்னாக்கா இரு காற்று சந்திப்பு வந்து பார்த்திங்கன்னா சமமாக இல்லை. அதனால் இங்கே வெறும் மேகமூட்டமாக மட்டும்தான் இருக்குது. இன்று மாலை அல்லது நாளை தான் வந்து பார்த்திங்கன்னா இது வடகடலோரத்திற்கு நெருக்கமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் ஒரு 100 அல்லது 150 கிலோமீட்டர் தொலைவில் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் இன்று மழை பொழியத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் இது ஒரு பாதிக்கும் மழையாக இருக்காது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கனமழை முதல் மிக கனமழை பொழியத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் அங்கே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மழை தேவைப்படுது. சென்னையில் இன்னும் அங்கு மழை பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படலை இந்த ஆண்டு. சென்னையை சுற்றியுள்ள ஏரிகளில் வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு 75% வந்து பார்த்தா குறைச்சிருக்காங்க. அதனால் அங்கே ஒரு 15 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் அங்கே பாதிப்பு ஏற்படாது. மழைப்பொழிவானது கண்டிப்பாக இன்று கேடிசிசி சோன், அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகமான மழை பொழியத்துக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஒரு 80% வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை, நிறைய மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவரை ஒரு 80% வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிஞ்சிருக்கு. அதனால் எங்கும் மழை பற்றாக்குறை இல்லை. இந்த மழையானது மற்ற மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நான் மேற்கூறிய சொன்ன வட கடலோர மாவட்டங்களில் மட்டும் மழை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நிகழ்வானது டெல்டா மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையை தான் வந்து கொடுக்கும். இன்றும் நாளையும் கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் பகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு ஒரு மிதமான மழை முதல் சற்று கனமழை வந்து பார்த்தாக்கா கொடுக்கலாம். ஆனால் கேடிசிசி சோனில் மட்டும் ஒரு நல்ல மழை பொழியத்துக்கு வாய்ப்பு தெரிகிறது. அதுவும் ஒரு 12 சென்டிமீட்டருக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும். அதிகமான மழையெல்லாம் வந்து பார்த்தாக்கா இது பெய்யாது. அதனால் யாரும் அச்சப்படலாம் தேவையில்லை. அதுவும் ஒரு 100 கிலோமீட்டர் நெருங்கி வந்தால் தான் இந்த மழையே எதிர்பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் தூரத்துலேயே போயிடுச்சுன்னா அந்த மழை கூட காஞ்சிபுரத்துக்கு கூட வந்து பார்த்தாக்கா எட்டி பிடிக்காது. அதுபோல் நிலை தான் தற்பொழுது நிலவுது. ஒரு சமயம் அது மழை பொழியாமலே வந்து பார்த்திங்கன்னா இடையவே போகலாம்.
ஆனால் மழைக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு கேடிசி ஜோன் தவிர மற்ற மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு குறைவு. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தாக்க சொன்னாங்க, இது தமிழ்நாட்டில் கரையை கடக்காது. நம்ம சொன்னது போலவே இது பார்த்தாக்க விலகி செல்ல இருக்குது. அடுத்து வரும் நாட்களில் இது ஆந்திர பகுதியை நோக்கி பார்த்தாக்கா இது போகும். அதாவது 20ஆம் தேதிக்கு மேலே. ஸோ இந்த சுற்று பருவமழையால் மக்கள் நீங்கள் அச்சப்பட தேவையில்ல. கண்டிப்பாக இந்த சுற்று பருவமழையால் டெல்டா, தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா உள் மாவட்டங்களில் மழை அவ்வளவாக பெரிதாக பார்த்தாக்க இருக்காது. மழைப்பொழிவானது டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களில் ஒரு மிதமான மழைப்பொழிவாகவும், விழுப்புரம் மற்றும் கடலூர், புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் பார்த்திங்கன்னா மிதமான மழை முதல் சற்று கனமழை பொழிவாகவும் பார்த்திங்கன்னா வரும் நாட்களில் இருக்கும். இன்று, நாளை, நாளைய மறுநாள் இருக்கும். அதேபோல் கேடிசி ஜோன் இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா மழைக்கு வாய்ப்புகள் பார்த்தாக்க தெரிகிறது. ஒரு கனமழை ஒரு 12 சென்டிமீட்டர் வரை பார்த்தாக்க மழை பொழிவதற்கான வாய்ப்பு தெரிகிறது. அங்கேயும் பார்த்திங்கன்னா மழை பாதிப்பு இருக்காது. ஸோ மற்ற மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இல்லைங்க. அந்த சுற்றுல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம டிசம்பர் 10க்கு மேலே போயிட்டுனா ஒரு புயல் உருவாவதற்கு வாய்ப்புகள் பார்த்தாக்கா மிக மிக குறைவுன்னு சொல்லிட்டு சொன்னோம். நம்ம நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கிறிஸ்மஸுக்கு பிறகு ஒரு புயல் நிகழ்வு வர இருக்குதுன்னு சொல்லிட்டு. நாம் ஆரம்பத்திலே பார்த்தாக்கா சொல்லிட்டோம். நாம் இதுக்கப்புறம் புயல் நிகழ்விற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்போ வந்த மழையே பார்த்திங்கன்னா நமக்கு இது செயலிழந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிழக்கு நோக்கி பார்த்தாக்கா போக இருக்குது. அதாவது வடகிழக்கு மாநிலங்களை நோக்கி போக இருக்குது. அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளும் பார்த்திங்கன்னா நமக்கு மழைப்பொழிவு பார்த்தாக்க ஒரு மிதமான மழைப்பொழிவை தான் பார்த்தாக்க கொடுக்கும். அதனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதி கனமழை பொழிவு, மிக கனமழை பொழிவிற்கெல்லாம் எங்கேயும் பார்த்தாக்க வாய்ப்பு இருக்காது. இது மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் தான். ஏன்னா யாரும் மழையை எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு மழை பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய இந்த கோயம்புத்தூர் இதுபோல் சில மாவட்டங்களில் மட்டும்தான் மழை பற்றாக்குறை பார்த்தாக்கா இருக்குது. அதுவும் ராணிப்பேட்டை, வேலூர், அதாவது அந்த ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், ராணிப்பேட்டை, வேலூர் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் மழை பற்றாக்குறை பார்த்தாக்கா இருக்குது. மற்ற எல்லா இடத்துலையும் சராசரிக்கு மேலே பார்த்திங்கன்னா மழை பொழிஞ்சிருக்கு. அதனால் மழை தேவையில்லை இதுக்கப்புறம். அதே போல் தான் பார்த்திங்கன்னா வானிலை நிலவும். நமக்கு கிட்டத்தட்ட வடகிழக்கு பருவமழை பார்த்திங்கன்னா ஒரு ஜனவரி 15 வரை பார்த்தாக்கா நீடிக்க இருக்குங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய காற்று சுழற்சிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிதமான மழைப்பொழிவை தான் பார்த்தா கொடுக்கும். இதுபோல் மேற்கத்திய இடையூறுகள் இதுபோல் நிறைய இடையூறுகள் இருக்கும். அதால் முன்னேறி வர முடியாது. அதனால் இதுக்கப்புறம் ஒரு அதிகான மழை பெய்யும் என்ற ஒரு பயம்லாம் யாருக்கும் தேவையில்லை. ஒரு மிதமான மழைப்பொழிவு, லேசான மழைப்பொழிவாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் வரக்கூடிய நிகழ்வால். அதனால் தண்ணியை சேமித்து வைப்பது நல்லது. ஏன்னாக்கா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா முக்கால் ஏரியா பார்த்திங்கன்னா நீர்மட்டத்தை பார்த்திங்கன்னா குறைச்சி வச்சுருக்காங்க. அதனால் இதுக்கப்புறம் மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா தீவிரம் படிப்படியாக பார்த்தாக்கா குறையும். அதனால் தண்ணீரை சேமிப்பது மிகவும் நல்லது. ஆகவே விவசாயிகள் அனைவரும் எமது துல்லியமான வானிலை அறிந்து விவசாயம் செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி.